Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆயிரம் பேர் தரிசிரதோ ஆண்டவரே துணிரே. ஆயிரம் பேர் தரிசிரதோ ஆண்டவரே துணிரே. விழிவெளியே கதி கமிரே என்று பொழுதிருவே. விழிவெளியே கதி கமிரே என்று பொழுதிருவே. ஆராதனை நாயகனீரே. ஆராதனை கருணீரே. ஆராதனை நாயகனீரே. ஆராதனை கருணீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை கொள்கிறே. ஆயுள் முடியும் வரை உம்மை கொள்கிறே. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. கிறிஸ்துவுடனே கூட எப்படி இருக்காரு? அவரு சிலுவையில அறையப்பட்டிருக்காரு. அறையப்பட்டு உயிரோடு கூட எத்தனை நிருபம் எழுதியிருக்காரு? 14 நிருபங்கள் என்ன பண்ணியிருக்காரு? அப்ப அவர் எப்படி அறையப்பட்டிருக்காரு? சிலுவையில அறையப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி அறைந்திருப்பாங்க சொல்லுங்க. ஏசப்போ சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. ஆனா இவரும் சொல்றாரு, நான் யாரு கூட சிலுவையில அறையப்பட்டேன்? கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணிருக்க? சிலுவையில. ஆங்கில என்ன பண்றாராம்? எப்படி அது? சிலுவையில அறைஞ்சிட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஆங்கில என்ன பண்ற? எப்படி அது? வார்த்தையினால. அப்புறம் சொல்லுங்க. நான் இப்ப ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிச்சேன். சொல்லுங்க, எப்படி அவர் அறையப்பட்டிருக்காரு? ஆவியினால. அப்புறம் சொல்லுங்கப்பா, எல்லாம் சொல்லுங்க. நீங்க கம்முனுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. மாம்சத்துல ஆவியில பிழைச்சிருக்கிறார். அப்புறம் சொல்லுங்கப்பா. சுயத்தை என்ன பண்றாரு? சாகடிக்கிறார். அப்புறம் நிறைய எதிர்பார்க்கிறோம். சொல்லு, ஃப்ரெண்ட் சொல்லு, சாம் சொல்லு, யாருமே சொல்ல மாட்டேன். சொல்லு, சொல்லுங்க. சொற்ப ஜனமாய் இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணிருக்கணும்? பிழைத்திருக்கணும். பிழைத்திருந்தானா நான் எதனால பிழைச்சிருக்கேன்? தட்டு தட்டு என்ன பண்ண வெளியே அவரை கேட்டீங்கன்னா அவர் சொல்ல, நான் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணிருக்கேன்? சிலுவையில அறையப்பட்டிருக்க. அவர் எனக்காக அறைந்தார் என்பதை விசுவாசிக்கிறது என்னதான்? இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதனாலதான் நிக்கிறேன். அவர் சிலுவையில அறைந்தார், நான் நம்புறேன்ல. நம்புறதுனால தானே இங்க நிக்கிறேன். அவன் நம்புனான். எனக்காக தான் சிலுவையில இயேசுவானவரை அடித்தார்கள் என்று அவன் நம்பினான். அவன் நம்பினால அவனும் சொல்றான், நான் சிலுவையில அறைந்திருக்கேன். கிறிஸ்துவுடனே கூட என் மாம்ச சந்தை என்ன பண்ணிருக்க? அவர் இந்த பூமியில வாழும்போது மாம்ச சந்தையெல்லாம் சிலுவையில அறைந்தவராய் நீங்க என்ன பண்ணாரு? காணப்பட்டார். மாம்ச சந்தை மாத்திரம் இல்ல, அவர் சரீரத்தையே உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணார்? தெய்வம் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் தைரியமாய் சொல்லுகிறார். வாசிங்கப்பா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்றார்? பிழைத்திருக்கிறார். அதனால உயிரோடு குழந்த கிறிஸ்துவை அறிவிக்கிறார். பிழைத்திருக்கிறேன். சிலுவை அறையப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணிருக்கேன்? நானு பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க எதெல்லாம் சிலுவையில் அடைஞ்சிருக்கீங்க? அடைந்தவர்களாம் சொல்லுங்களேன். நான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன். இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட காரியம் தான். இப்ப நான் இப்படி இருக்கேன். அதெல்லாம் தேவ மகிமைக்கு என்று சொல்லுகிறது.
இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அதனாலதான் பவுல் தைரியமா சொல்றாங்க, அறையப்பட்டேன் ஆனாலும் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்க, பிழைச்சிருக்கிற வைராக்கியமா சொல்லுகிறான். இங்கே நம்மளால சொல்ல முடியலன்னா புற ஜாதி இடத்துல போய் எப்படி சொல்லுவீங்க? பெரிய போய் யாரை கேட்டா எப்படி சொல்லுவீங்க? நீங்க எதெல்லாம் சிலுவையில் அடைந்திருக்கீங்க சொல்லுங்க. பொறாமை நாவை என்ன பண்ணிருக்கீங்க? அடைந்திருக்கீங்க. அப்புறம் அவ்வளவுதானா? அடைந்து யாரும் அறையிலையா? அப்ப இப்படிதான் உட்கார்ந்து இருக்கோம். கிறிஸ்து நம்மளுக்கு பிழைத்திருக்கிறான் என்ன பண்ண முடியாது, தைரியமா சொல்லவே முடியாது. அவன் சொல்றான், பவுல் சொல்றான், நான் கிறிஸ்து என்ன பண்ணிருக்கேன், துன்பப்படுத்தணும் சொல்றான். கிறிஸ்துவின் நிமித்தமாய் அநேகரை துன்பப்படுத்தணும் என்ன பண்ற, தைரியமா சொல்றான். பிழைத்த ஒரு மகளை நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அவர் தைரியமா எல்லா இடத்துலயும் என்ன பண்றா, தைரியமா சொல்றா. உண்மையிலே பேதுருவை பார்த்தது போல அவரை என்னோட என்ன பண்ற தேவன் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம சிலுவையை பற்றி சொல்வதற்கு என்ன இல்ல, சபையிலே தைரியம் இல்ல. நான் இதுல பிழைச்சிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் இதை பிழைச்சிருக்கிறாருன்னு எனக்கு என்ன இல்ல, தைரியமா சொல்லத்தக்கதா வாயே திறக்க மாட்டேன். தைரியமா சொல்லணும், நான் இதனால பிழைச்சிருக்கிறேன், எனக்காக மரண பரியந்த அவர் சிலுவையில மறைச்சதுனால இன்னைக்கு பிழைச்சு நின்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கேன். எனக்காக கடைசி ரத்தத்தை சிந்தினால்தான் நான் என்ன பண்ணிருக்கிறேங்க, ரத்தத்தோடு துடிப்போடு என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்ட என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு அவர் சமூகத்துல அங்க இருந்த என்ன இங்க இருந்த என்ன தேவன் இங்க நிறுத்தி வச்சிருக்காரு. அதுவே என்னுடைய பிழைப்பு. நான் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையுண்டேன் அப்படின்னு தைரியமா யார் சொல்றாரு, அவர் சொல்றாரு. நம்மளாம் இன்னும் அறையில போல நிறைய விஷயம் அறையாதான் தைரியமா என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஆனா அவர் சொல்ற தைரியமா சொல்ற. இன்னொன்னு சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற கடவுள் அவன் யாரையும் பின்பற்றலாம். யாரை பின்பற்றலாம், என்ன பின்பற்றலாம். அவன் தைரியமா சொல்லுகிறான், ஏன்னா அவன் சிலுவையில் அறிவுண்டான், இயேசு கிறிஸ்துவின் மூலமா பிழைத்து இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவை பின்பற்ற முதல்ல நீ என்ன பண்ணி என்ன பின்பற்ற. இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பிழைத்து வைத்த தெய்வத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்ல சாட்சியா சொல்ல முடியல. அதெல்லாம் இந்த நாளைய தேவ மகிமைக்கு நம்ம சொல்லுகிறோம். இன்னைக்கு பிரேம் ரொம்ப பிரோஜனமுள்ள ஆராதனை நடத்தினார். நான் ஆணையின் அந்த பார்த்தேன். நாங்க அப்ப என்ன பண்ணுவோம், டேங்கில் இருக்காது, பேண்ட் இருக்காது. நான் குழந்தை இன்னைக்கு எப்படி பேண்ட் இல்லாத பாட போறேன் என்ன பண்ண நினைச்சேன். பாத்தீங்கன்னா எல்லா பாட்டும் ஐபிச்சாங்க. 3 பாட்டை நிறுத்தாதபடிக்கு தெய்வம் அவன் கூட என்ன பண்ண துணை நின்றார். வைராக்கியம் பிழைச்சிருக்கிறேன் ஏசப்பா. நான் என்ன பண்ணிருக்கேன், எங்கேயோ இருந்த என்ன பண்ண தூக்கி வந்து இங்க நிறுத்தி பாட வச்சிருக்காரு. எங்கேயோ இருந்த என்ன அவன் குழந்தை ஒரு தடவை சொன்னான், மைக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச்சில் எடுக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு மைக்கு கையில வந்தவனையும் 3 பாட்டு ஐபிச்சா நிறுத்தவே இல்லை. பேட் இருந்தா கூட என்ன பண்ணிருக்க முடியாது நம்மளால. தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. தேவன் அவனை உருவாக்குகிற சிலுவையில் அறையலாம். அவன் அதற்காக பிராக்டிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். சிலுவையில் அறையலாம், நேரத்தை கொடுத்திருப்பான். பாட்டை இந்த பாட்டுல என்ன பண்ணிருப்பான், தொடர்ந்து இது கண்டினியூவா வரட்டு எல்லாத்தையும் நேரத்தை எல்லாம் சிலுவையில அறையுடன். போன் அறைய முடியல, நேரத்தை அறைய முடியல, டிவி அறைய முடியல, என்ன பண்ண முடியல, எதையுமே அறைய முடியல. ஆனா பவுல் சொல்றான், சிலுவையில் அறையுண்ட. வாசிக்கப்ப அந்த வார்த்தையை, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு என்ன பண்ணிருக்காரு, பிழைத்திருக்கிறார். நம்ம கிறிஸ்துவாலதான் பிழைச்சிருக்காமே, கிறிஸ்துவாலதான் நிர்மூலமாகாதபடிக்கு இங்க நின்று இருக்கிறோம். அவர் நம்மளுக்காக சிலுவையில் அடைந்துட்டாரு. நம்ம எதையாவது அடைந்திருக்கிறோமா, நம்ம எதையாவது அறிஞ்சிருக்கிறோமா சிலுவையில? அவருக்காக நான் இதை அறிஞ்சிருக்கேன், சிலுவையில இதை அறிஞ்சிருக்கேன். நம்மளுக்காக அவர் அறிஞ்சிட்டாரு, பவுலும் அறிஞ்சிட்டாரு. அதனால என்ன பண்றாரு, நான் சிலுவையில அறிஞ்சிட்டேன். ஆனால தேவன் என்ன பண்ணிருக்கா, பிழைக்க வச்சிருக்கான். தைரியமா சொல்ற. நம்மளால சொல்ல முடியுமா, நான் இந்த காரியத்தை சிலுவையில அறிஞ்சிட்டேன், நான் இந்த காரியத்தை ஏசப்பாக்காக விட்டுட்டேன், நான் இந்த காரியத்தை ஏசப்பாக்காக விட்டுட்டேன். விட்டனா தேவன் நாம மகிமைப்படும்.
தேவன் நாம மகிமைப்படும் தேவ பிள்ளையே, நீ எந்த காரியத்தாலும் தேவனுக்காக விட்டனா அந்த ரங்கத்தில் பார்க்கிறவர் வெளிரங்கமாய் பதில் கொடுப்பார். அதை நீ சாட்சியாய் சொல்லத்தக்கதாய் இந்த இடத்துல தேவன் உன்னை நிக்க வைக்கணும். தைரியமா சொல்லணும், தைரியமா சொல்லணும். ஏசப்பாக்காக நான் இதெல்லாம் விட்டேன். கடந்த வாரத்துல ஊழியக்காரையா சொன்னாரு, என்ன பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நீ இப்பதான் ரொம்ப அண்ணன் தெரேசா மாதிரி எப்படி ஆயிட்ட, கோபமே என்ன பண்ணு. ஒரு நாள் என்னை சண்டைக்காரின்னு சொல்றவர் அவர் விளையாட்டுதான் சொன்னாரு, இல்லதான் சொன்னாரு. இப்பதான் ரொம்ப உனக்கு என்ன ஆயிடுச்சு, கோபமே வர மாட்டான்னு. ஒரு நாள் என்ன சண்டைக்காரின்னு சொன்னவர் உங்க கூட என்ன பண்ணல, உங்களை பார்த்தாலுமே அப்படியே வாய் தந்தாலுமே மூட மாட்டேற. உண்மையிலே அந்த வார்த்தை அவர் கிண்டல சொன்னாரு. எனக்கு எப்படி இருந்துச்சு மனசுக்கு. ஒரு நாள் சண்டைக்காரின்னு சொன்னாருப்பா. ஒரு நாள் உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ணாரு சொன்னாரு. ஆனா என் வீட்டுல இருக்கும்போது நான் எப்படி இருப்பாருல, எங்க வீட்டுல எல்லாம் என்னை கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் தேவ நாம மகிமைப்படத்தக்கதா சொல்றேன். யார்கிட்டயும் நான் பேசுறது இல்லை. எங்க அப்பாவுக்கு பயந்து பேச மாட்டேன். பேசணும்னு ஆசை, ஆனா எங்க அப்பாவுக்கு பயந்து என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். குயில் இருக்கா, ஆனா எங்க வீட்டுக்காரர் இருந்தாருன்னா 8 ஊரு கேட்டு கல்யாணம் ஆகணும். நம்ம பையன் எப்படி பாக்குறான் வீட்டுல அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஏசப்பா மூலியமா சொல்றேன், நீ கோபமே பட மாட்டேன். இதெல்லாம் தேவனுடைய சாட்சி. நான் சிலுவையில அடைந்து கொண்டே வருகிறேன். என்னுடைய கோபத்தெல்லாம் நீ ஏசப்பா எனக்கு என்ன பண்றாரு, உணர்த்துறாரு. நீ என்னை பின்பற்றுற மகளே, அதனால நீ என்ன பண்ண, ஒவ்வொரு காரியத்தையும் சிலுவையில அறையணும். அதை மத்தவங்க பார்த்து என்ன பண்ணும், சொல்லணும். இதுதான் கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா தேவன் நம்மள என்ன பண்ண ஆவிக்குரிய இல்லையா வளர்க்கிறான்னு அர்த்தம். அவன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுனால அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். முதல்ல எதை விட்டான், சவுலா இருந்து என்ன பண்ணிட்டான், பவுலா மாறிட்டான். சவுலா இருக்கும்போது துர்க்குணமா இருந்தான். ஆனா பவுலாய் மாறின பிறகு இயேசுவுடனே கூட நான் எழுந்துட்டேன். இயேசுவுடனே கூட எழுந்து இயேசுவுக்காக ஒரு காரியத்தை விட்ட மகளை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பவுல குறிச்சு இல்ல, பவுல குறிச்சுனா ஐயா எடுத்துக்கொண்டு கசுறாங்கன்னா நான் போகக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணிட்டேன், பவுல குறிச்சு அல்ல. இயேசுவுக்காக ஒரு காரியத்தை விட்டா அவர்கள் எப்படி பேசப்படுவார்கள் என்று தேவன் வேதத்துல என்ன பண்ணாரு இன்னைக்கு காண்பிச்சா. நிறைய தடவை அவங்களை குறிச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு காரியத்தை நீ இயேசுவுக்காக விட்டனா இந்த உலகம் உன்னை மறந்துடும். நீ மனுஷனுக்காக செய்யறதெல்லாம் மறந்துடலாம். மனுஷனுக்காக எல்லாவற்றையும் மாற்றிக்கிறது என்ன பண்ணலாம், மறந்துடலாம். மனுஷனுக்காக ஓடுறதெல்லாம் மறந்துடுவாங்க, மனுஷனுக்காக செய்யறதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா நீ இயேசுவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை விட்டனா, இயேசுவுக்காக ஒரு காரியத்தை நீ செஞ்சனா அவர் மறக்கவே மாட்டார். அவர் மறக்கவே மாட்டார். மறக்காத ஸ்திரீயை தான் அவர் காமிச்சு கொடுக்க போற. எடுத்து வாசிங்கப்பா, மார்க் எடுங்க. மார்க் 14:3 இருந்து வாசிங்க. அவர் பெத்தானியாவில் வாசிங்க. இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தியிருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நரதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கால் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, என்னது 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுபடுத்துகிறீர்கள், என்னிடத்தில் என்ன பண்ணிருக்காங்க நற்கிரிய. நீ இயேசுவுக்காக ஒரு காரியத்தை விட்ட நான் என்னவா நற்கிரிய. நீ மனுஷனுக்காக விட்டு பாரு. நீ மனுஷனுக்காக ஏதாவது ஒரு காரியம், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் இப்ப ரொம்ப கல்யாணம் பண்ணி என்ன பண்றாங்க, நான்வெஜ் ஒருத்தவங்க சாப்பிடாத இருக்காங்க, ஒருத்தவங்க என்ன பண்றாங்க சாப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க என் கணவனுக்காக இதை விட்டேன், உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. அது கணவனுக்காக விட்டது சொல்ல, அது உனக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவங்க என்ன பண்றாங்க அதை பெருசா எண்ணிக்கல. ஆனா நீ அவருக்காக ஏதாவது செஞ்ச என்ன பண்றாரு,
நற்கிரியன்றார். அது என்ன கிரியா? நற்கிரியை வாசிங்கப்பா. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் தரித்திரர் எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறார்களே. உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவர் தன்னால் இயன்றதை செய்தார். தன்னால் ஈன்றதை செய்தார். நான் அடக்கம் பண்ணப்படுவது நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசி முத்திக் கொண்டார். முந்திக் கொண்டார். இந்த சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவர் என்ன பண்ணாங்க? நினைப்பார்கள். இவர் செய்ததை சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிற தேவ பிள்ளையே, யார் வேணாலும் மறந்துடலாம். ஏசப்பா என்ன பண்ண மாட்டாரு? மறக்க மாட்டார். யாரும் விசிலப்பட்டாங்கன்னு போட்டிருக்கு. அதை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இயேசு இல்லப்பா, அவர் செய்த காரியம் 300 பணத்திற்கு அதிகமான கிரியத்திற்கு விட்டு அதிக கிரியத்திற்கு விட்டு இல்ல. அப்பொழுது சிலர் விசனம் அடைந்து இந்த தைலத்தை யாருன்னு பார்க்கலாமா? இந்த சிலர் வந்து எடுத்து வாசிங்க. மத்திய எடுங்க. யாருப்பா இந்த சிலரு? மத்திய 26 எடுங்க. யாருப்பா இந்த சிலர்? அவர் செய்த காரியத்தினால விசனப்பட்டவர்கள் யாரு? 5-6 வாசிங்க. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் கூட இருந்தவங்க என்ன பண்றாங்க? அவளை பார்த்து முறுமுறுத்து, கூட இருக்கிற நம்மளுக்கு அருமை தெரியுதா? தேவ பிள்ளையே, சிலுவை நம்மளுக்காக அறியப்பட்ட அந்த தெரியுதா? அருமை தெரியுதா? சீஷர்கள் சொல்ற நம்மளெல்லாம் இன்னைக்கு சீஷியா ஆக்கி வச்சிருக்காரு. ஊழியக்காரன் என்ன பண்ணிருக்காரு? ஆக்கி வச்சு அவர் செய்த நன்மையான காரியத்தினால் அங்க போட்டுக்கு சில என்ன பண்ணாங்க? விசிறப்பட்டு முறுமுறுத்தார்கள். ஏன் இதை விச்சு நம்மள நம்ம பணமா ஆக்கலாமே. ஆனா அந்த சிலர் யார் தெரியுமா? அவரோடு கூட இருந்தவர் சீஷர்கள். 12 பேர் என்ன பண்றாங்க? சீஷர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள். அவர் செய்த நற்கிரி என்ன பண்ண அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இதை விட்டு என்ன பண்ண? வாசிங்கப்பா. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு? ஏசப்பாக்காக செலவு பண்ணது அவங்களுக்கு எப்படியா இருக்கு? வீண் செலவு. தேவ பிள்ளையே, நீ உன்னை பார்த்து சொல்லலாம், இது சர்ச்சின் போகுது, இது வீணா போகுது, விருதா போகுது. இல்ல இந்த வீண் செலவு என்னத்திற்கு சொல்ல பண்ணாலும் தேவன் சொல்ல நற்கிரிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வாசிங்கப்பா. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். என்னிடத்தில் என்ன பண்ணிருக்காங்க? உன்னுடைய நற்கிரி என்னுடைய நற்கிரி ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவர் பார்த்து கொண்டே இருக்க. நம்ம யாரும் பார்க்க, நம்ம ஜபம் பண்றோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், யாரும் அந்த ரங்கத்தில் இருக்கிறபடியா நம்மளை பார்த்து கொண்டே இருக்க. ஒரு நாள் உன் ஜபத்துக்கும் என் ஜபத்திற்கும் பதில் வரும்போது அது வெளிரங்கமாய் நம் கண்களுக்கு என்ன பண்ணும்? தெரியும். அதனாலதான் அவர் சொல்றார். வாசிங்க. இந்த ஸ்திரீ என்னிடத்தில் நற்கிரியை செய்தால் ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை
தைலத்தை இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ உலகத்தில் எங்கெங்கே பிரசவிக்கப்படுகிறதோ அங்கங்கே அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவரை நினைப்பதற்காக அவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு செய்கிற உங்களை நினைக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இவளை இப்படிப்பட்ட காரியம் அந்த பாத்தீங்கன்னா அந்த வெள்ளக்காரி வந்து விலை உறந்துறான். அவள் எத்தனை வெள்ளி காசுக்கு விற்கலான்றாரு? எத்தனை வெள்ளி காசுக்கு? 300 வெள்ளி காசு. ஏசப்பாவை எத்தனை வெள்ளி காசு காட்டி கொடுத்தாங்க? எத்தனை? அப்போ அது காட்டில இது எத்தனை மடங்கு சிறந்ததா இருக்குது? 10 மடங்கு என்ன பண்ணுது? சிறந்ததா. தன்னிடத்தில் இருந்த சுரந்ததை அவருக்கு கொடுத்தார். தன்னிடத்தில் இருந்ததை அவருக்கு என்ன பண்ண? சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தார். இது என் சரீரத்திலே பூசப்படுவது எதற்காகனா மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறது. முதல்ல அவர் என்ன பண்றார்? அவரை அனுமதிக்கிறார். இவள் தான் என் சரீரத்தை என்ன பண்ண போறா? வெளிப்படுத்த போறா. இது நான் சிலுவையில் அறையத்திற்கு ஏதுவான காரியத்தை அவன் என்ன பண்றா? என் இடத்துல கொடுக்கிறா. அவள்கிட்ட இருக்கிற சுரந்ததை என்ன பண்றா? அவ பாக்குறா. என் இடத்துல எதுப்பா சிறந்ததா இருக்குது? என் இடத்துல எது சிறந்ததா இருக்குது? அதை நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? கொடுக்கிறேன். 30 வெள்ளி காசுக்கும் 300 வெள்ளி காசுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. ஏசப்பாவுடைய விலையை எவ்வளவுதான் அவனுக்கு தீட்டானுங்க? 30. ஆனா இவ 300 வெள்ளி காசு கொடுக்கறானா அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு நம்மளுக்கு என்ன பண்ணாரோ அதேதான் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு? பண்ணிருப்பார்ல. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 7:7. லூக்கா 7:36 வாசிக்கலாம். பரிசேயர் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அவன் அந்த பரிசேயர் வீட்டில் அவள் அந்த பரிசேயர் வீட்டில் பிரவேசித்து பண்ணியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் உள்ள பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவள் எப்படிப்பட்ட ஸ்திரீ? பாவியான ஒரு ஸ்திரீ. அவர் பரிசேயர் வீட்டிலே வந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அவர் பாதங்களில் அருகே பெண்ணாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை கண்ணீரினால் என்ன பண்றா? நினைக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்ம கண்ணீர் அவருக்கு முன்பாக இருக்குதா? மனுஷனுக்கு முன்பாக இருக்குது. அவன் நம்மளை வெக்கப்படுத்து துக்கப்படுத்த என்ன பண்றோம்? காரியங்களை பேசும்போது என்ன பண்றோம்? அப்படியே கண்ணீர் மாலை மாலையா கொடுக்குது. ஆனா இவள் தன்னிடத்தில் இருந்து விலையேற பெற்றதை கொடுத்தாலும் கூட என்னவும் சேர்த்து கொடுக்கிறார். கண்களில் இருந்து கண்ணீர் என்ன பண்றா? வழிந்தோட செய்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் அழுதே சாதிக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் இருப்பாங்க சில பேர்லாம். இதெல்லாம் எப்படி? நீலி கண்ணீர் விட்டு சாதிக்கும். நீலி கண்ணீர் எல்லாம் பேசப்படாது. உண்மையான கண்ணீர் என்ன பண்ணும்? நிச்சயமா பேசப்படும். அதனாலதான் அவள் இன்றைக்கு பேசப்படுகிறார். வாசிங்கப்பா. கண்ணீரினால் நினைத்து வாசிங்க. கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பாருங்க, அது அப்படியே உணர்ந்து வாசிங்களா. அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அதை படிக்கும் போது ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அவர் என்னப்பா அவளுக்கு செய்தார்? இப்படிப்பட்ட காரியங்களை அவள் செய்யத்தக்கதாய் என்ன அவளுக்கு அப்படி செஞ்சுட்டாரு? அவரு நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்தினா நமக்கு ஏதாவது பெருசா ஏதாவது செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கள? விழுந்து கவனிப்போம். இப்ப வீட்டுக்காரர் ராத்திரியும் பகலும் வேலை செய்யறாருன்னா இப்ப வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கவனிப்பு பலமா இருக்கும். ஐயோ ராத்திரியும் பகலும் என்ன பண்ற? வேலை செஞ்சுட்டு வராரு, அவருக்கு எல்லாம் செய்யணும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது என்ன பண்ணோம்? ரொம்ப ஓவரா தான் கவனிப்பு என்ன பண்ணுது? தடப்புடலா இருக்குது. ஒரு நாள் நம்ம போய் அந்த இடத்துல இருந்தாதான் தெரியும்.
நம்ம போய் அந்த இடத்துல இரவும் பகல் என்ன பண்ணா இருந்தா தான் தெரியும். அது சிந்திக்கும் போது நம்மளுடைய புத்தி என்ன ஆயிடும், மாறிடும். அப்படிப்பட்ட ஸ்திரீ தன் கண்ணீரினால் அவள் என்ன பண்றா, பாதங்களை நினைத்து தன் தலை மயிர் என்ன பண்றாள், அவளை துடைக்கிறாள். அப்புறம் அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து அவர் பாதங்களை என்ன பண்றாங்க, சுத்தம் செய்கிறாள். வாசிங்கப்பா. பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அவளை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது தீர்க்கதரிசியாய் இருந்தார். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். தம்மை கொடுக்கிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாரே என்று தனக்குள்ளே என்ன பண்றா, சொல்லிக் கொள்றா. அவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அங்க டைட்டிலே கொடுத்திருப்பாங்க. அவர் எப்படிப்பட்டவர், குஷ்டரோகியா இருந்தவர். குஷ்டரோகியா இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டு இவர் தீர்க்கதரிசியானா இவர் கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்ன பண்ணுவார் இவரு தெரியுமா. நம்ம கூட அநேக நேரத்தில் நம்ம வந்த நிலைமை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். நம்ம எந்த சூழ்நிலையில இருந்து தேவன் நம்மளை மீட்டு கொண்டு வந்தார் என்பதை மறந்துட்டோம். மறந்ததுனால்தான் இன்றைக்கு அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல. அவள் புரிந்தவளாய், அவள் அறிந்தவளாய், தன் இடத்தில் இருப்பதை முழுவதும் என்ன பண்றா, கொடுத்தது மாத்திரல்ல, அவள் கிரியினாலே தன் என்ன பண்றா, நற்கிரியினாலே வெளிப்பட்ட. அவதான் சொல்ற, நற்கிரியினாலே என்ன பண்றா, என்ன அலங்கரிக்கிறார். தன் தலை கண்ணீரை பாதத்துல நினைச்சு, தன் தலை மயிரை பாதத்துல தொடிச்சு முத்தம் செய்கிறார். எப்படிப்பட்ட அன்பு பாருங்க, அவளுக்கு எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. நம்ம அப்பா அம்மா முத்தம் செய்கிறோமா, காலை தொட்டு கூட என்ன பண்ண மாட்டோம். நல்ல நாள் கெட்ட நாள்ல, நல்ல நாள் கெட்ட நாள் கொடுங்க, நல்ல நாள்ல என்ன பண்ண மாட்டோம், என்ன பெற்று வளர்த்தாயே என்ன பண்ண மாட்டோம், காலை கூட என்ன பண்ண மாட்டோம், விழ மாட்டோம். ஆனா அவள் தன்னை பெற்ற தாய் தகப்பனை காட்டிலும் அவரை மேன்மையாய் நினைக்கிறார். மேன்மையா நினைச்சதுனால்தான் அவன் எல்லா காரியத்தை அவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறார். அவரை மேன்மையா நினைக்கிறார். இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறார். அவர்கள் சீஷர்களை காட்டிலும் அவள் அதிகமாய் நேசிக்கிறார். அவள் அதிகமாய் நேசிச்சதுனால்தான் அவர் அடுத்தது சொல்லுவார் பாருங்க. அவன் என்ன பண்றா, சிந்தித்து கொண்டிருக்கிறார். இவர் தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறவள் எப்படிப்பட்டவள் என்று அவர் என்ன பண்ணிருப்பாரு, அறிந்திருப்பாரு. அவர் உடனே சொல்லுற, வாசிங்கப்பா. இயேசு அவரை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவர் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான். வாசிங்க. அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான். இவர் அதிக அன்பாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, அதிகமாய் அவளுக்கு மன்னித்திருக்கார் தெய்வம். உங்களுக்கும் எனக்கும் அதிகமாய் மன்னித்திருக்கிறவரினால் தான் தெய்வம் இன்றைக்கு கேட்க வந்திருக்கிறார். இன்னைக்கு கேட்க வந்திருக்க, நீ எதனால என்ன நற்கிரியினால் அலங்கரிச்சிருக்கிற, எதனால நீ என்ன வெளிப்படுத்துகிற. அவர் தன் தைலத்தின் மூலமா தன் சரீரம் சாகும்படி என்ன பண்றாங்க, ஏதுவா ஒப்பு கொடுக்கிறான். அவளை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு நம்ம எதுக்கு ஒப்பு கொடுப்போம், அதிகமாய் அவளுக்கு என்ன பண்ணிருக்கு, மன்னிப்பு கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன பண்ணல, மன்னிப்பு கிடைக்காதனால தான் நீ அவளை பத்தி எப்படி நினைக்கிற, சிந்தையில நீயே ஒரு குஷ்டரோகி. யாரும் உன்னை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. சீமோன் ஒரு குஷ்டரோகி. அவர் குஷ்டரோகி வீட்டில் பந்தி இருந்தா என்ன பண்ணிருக்காங்க,
போட்டு அவன் அது பெருசா எண்ணல. ஆனா இவளை பார்த்து என்ன பண்றாங்க, பரியாசம் பண்றான். ஆனா அதை இயேசு ஆவியிலே உணர்ந்தவராய் சொல்ல அவளுக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கிறா. அதனால அதிகமா அவள் நற்கிரியை என்னிடத்தில் செய்கிறார். தன்னிடத்தில் என்ன பண்றா, நற்கிரியை மாத்திரல்ல தன்னால் உகந்ததை அர்ப்பணிக்கிறாரு. அவள் வருங்காலம் காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு அந்த காசு எப்படியா இருக்கும், 300 வெள்ளி காசு எப்படி இருக்கும். அவ சாப்பிடுற வரைக்கும் அவன் என்ன பண்ணலாம், உட்காந்து சாப்பிடலாம். ஏன்னா 30 வெள்ளி காசுக்கு யார் ஆசைப்பட்டது, கூடவே இருந்த சீஷன் சீஷன் கூடவே இருந்த சீஷன் எதுக்கு ஆசைப்பட்டான், பணத்துக்காக. ஏசப்பாவே என்ன பண்ணிட்டான், திட்டு போட்டான். ஆனா அவ பணத்தை பெருசா நினைக்கிறேன், பணத்தை பெருசா நினைக்கிறேன். என் ஆண்டவருக்காக இதையும் கொடுக்க நான் என்ன பண்றேன், நான் அதிகமாய் அவரிடத்தில் மன்னிப்பு பெற்று இருக்கிறேன். அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், நானு கொடுப்பா அவருக்காக. வாசிங்கப்பா. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் தேவப்பிள்ளையே, தேவன் இன்றைக்கு உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் வர ஆயத்தமாய் இருக்கிறார். ஒப்பிட்டு பாருங்க. நீங்க கூப்பிடுறீங்க, வாங்கப்பா என் கூட, நான் போக இடம்லாம் நீங்க வரணும், அவர்கள் கூப்பிடுறீங்க. அவன் செய்த நற்கிரியை பாருங்க. அவர் பணத்தை அவர் பெருசாவே என்ன பண்ணல, ஒரு காரியம் தான் சொன்னார், இதை வித்து தரித்திற்கு கொடுக்கலாமே அவங்க என்ன பண்ண சொல்லும் போது அவர் அந்த காரியத்தை, ஆனா அவர் செய்த எல்லா கிரியைகளும் அவனை பெரிதா நினைக்கிறார். வாசிங்கப்பா. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, என் கால்களுக்கு என்ன பண்ணல, தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலங்களை பூசுகிறார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்பதை என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உங்களுக்கு எனக்கு சமாதானத்தை கொடுத்த தெய்வம் அவர் மாத்திரமே. பாருங்க, நம்ம வீட்டுக்கு அவரை கூப்பிடுறோம். உங்களுக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டிருந்தா நீங்க அதிகமா ஒரு அன்பு கூறுவீங்க. தேவப்பிள்ளையே, இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளுங்க, எனக்கு தெய்வம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கேன் நான். அதனால இந்த வருஷத்துல சிறு சிறு காரியத்தை கூட என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஒழுங்குபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, சிறு காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் என்னை ஒழுங்குபடுத்துங்க. ஏன்னா என்னை நீங்க அதிகமா மன்னிச்சிருக்கீங்க, மன்னிச்சிருக்கீங்கப்பா. அதிகமா நீங்க இந்த இடத்துல மன்னிச்சிருக்கீங்க. நான் உங்களுடைய மன்னிப்பை அதிகமா பெற்றிருக்கேன். நீங்க அன்பு கூறுதை வச்சு தெரிஞ்சுக்கீங்க. நீங்க அதிகமா மன்னிக்கப்பட்டிருந்தா நீங்க அதிகமா மன்னிப்பு கூறணும். இல்ல நான் கொஞ்சமா தான், நீங்க நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்நாளெல்லாம் அவரை முத்தம் செஞ்சுட்டே இருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கு அந்த காரியம் நம்மளுக்கு தெரியல, தெரியாதான் ஏனோ தானோ என்ன பண்றோம், அன்பு கொண்டிருக்கிறோம். இல்ல, அவர் உணர்ந்தவளாய், அவர் தன்னில் உணர்ந்தவளாய் நற்கிரி என்ன பண்றாங்க, தன் வாழ்வின் ஆதாயத்தை
மன்னிக்க கூட தேவனுக்கு இறக்க தயாரா இருக்கிறான். அவன் அதை பெருசா நினைக்கல. ஏன் பெருசா நினைக்கல தெரியுங்களா? யோவான் எடுங்க, யோவான் எடுங்க, யோவான் 8:1 வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவர்? விபச்சாரத்தில் கையும் மெய்யும் என்ன பண்ணிருக்காவ? பிடிபட்டிருக்கா. விபச்சாரத்தில் கண்டெடுக்கப்பட்டவர் அவர். வாசிங்கப்பா. விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர்? நம்ம கூட அநேக பாவங்கள் செய்துவிட்டு தேவ சன்னிதானத்தில் இருக்கும் போது தேவன் நம்மளை பார்த்து என்ன சொன்னாரு? போ பாவியே, துரோகியே, போ அப்படின்னு சொன்னாரா? நம்ம வீட்டுல யாருக்காவது ஒரு விரோதமா செஞ்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லைன்னா சாப்பிடுற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? மூஞ்ச பார்க்க கூட நான் செத்து அவங்கதான் என் மூஞ்ச வந்து என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஆனா நான் சொல்றது எப்படி? நான் சாகுற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது. ஆனா இயேசுவானவர் அப்படி சொல்லவே இல்லை. ஏசப்பா என்ன பார்த்து என்ன பண்ணாரு? வா என் கிட்ட வா. என் கிட்ட வரும்போது உன்னுடைய பாவங்கள் என்ன பண்ணும்? மன்னிக்கப்படும். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்க? அவரை கையும் கையுமா பிடிபட்டாங்க. வாசிங்கப்பா. அவர்கள் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார். ஏன்னா மோசேக்கு கற்பனையை கொடுத்தது யார்தாமா? ஏசப்பா என்ன பண்ணாரு? ஒருத்தி விபச்சாரத்தில் கையும் கையுமாய் பிடிபட்டால் நீ என்ன பண்ணாவல? கல்லெறிந்து கொல்லலாம். அது நியாயப்பிரமாணம் கொடுத்ததே அவர்தான். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவளுக்காக ரத்தம் சிந்துதல் இல்லை. நம்மளுக்காக என்ன இருக்கு? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொந்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக கொடுத்த அந்த பாவங்கள் மன்னிக்கத்தக்க அவளை கொண்டு வந்து நிறுத்தது எது தெரியுமா? இயேசு இவளை என்ன பண்றாரு பார்க்கறதுக்காக. இவர் மோசே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சா இவர் யார்தான்? தீர்க்கதரிசிதான். இல்ல மோசே நியாயப்பிரமாணத்தை இவர் உடைச்சாரு இவர் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அதனால பரிசேயரும் சரிசேயரும் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? அவரை வகை தேடும்படி எதுல குற்றம் பிடிக்கலாம் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? பார்த்து கொண்டிருக்காங்க. அவளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வாசிங்கப்பா. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறியுங்கள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். இவங்க யார் தெரியுமா? அவளோட கூட பாவம் செஞ்சிருவோம். வந்தவங்க பரிசுத்தர் கிடையாது. இவளோடு கூட என்ன பண்ணிருக்காங்க? இவங்க பாவம் செய்தபடி நாம தைரியமா கேட்கிறாரு. நீங்களா பாவிகளா இருக்கும் போது இவள் மேல் கல் எறியறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு. அப்ப மோசே நியாயப்பிரமாணம் பிரகாரம் நடத்தினா முதல்ல யார் மேல கல் எறியணும்? உங்க மேலதானே கல் எறியணும். அவள் ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஃபேமஸான ஆள். ரொம்ப ஃபேமஸ்
தெரியுமா? அவரை குற்றப்படுத்துவதற்காக. அவர் இதனால குற்றம் பிடிக்கணும். இவளை கையும் மெய்யுமா நாங்க என்ன பண்ணிருக்கோம்? பிடிச்சிருக்கோம். நாங்க இவனத்தில் போனதெல்லாம் உண்மைதான், நன்மையெல்லாம் வாங்கி கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்றைக்கு கையும் மெய்யுமா நீ என்ன சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கன்னு சொன்ன போது அவர் கேட்கிறாரு, நீங்க முதல்ல யார் பாவம் செய்ய அவர் அடிங்க அப்படின்னு சொல்லுங்க. வாசிங்கப்பா. அதற்கு அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்க இருபது நிமிர்ந்து பார்த்து அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவுள் என்று இவர் ஏன் முதலில் கல்லெறிய சொல்லியது. அவர் மறுபடியும் புனித தரையில இறங்கினார். அதனாலதான் அவர் கண்ணுக்கு அவர் விலையேற பெற்றவரா தெரிகிறார். அவருடைய கண்ணுக்கு அவர் விலையேற பெற்றவராய் தெரிகிறார். எத்தனையோ பேர் என்ன பாவின்னு சொல்லும் போது நீங்க மட்டும் என்ன பாவின்னு சொல்லலையப்பா, நீங்க மட்டும் என் மேல கல் எறியலையப்பா. அதனாலதான் அவர் கண்ணுக்கு அவர் விலையேற பெற்றவரா தெரிகிறார். அதனாலதான் தன் விலையேற பெற்ற பரிமள தைலத்துல எத்தனையோ ஆண்கள் என்ன பண்ணிருக்காங்க, எப்படி எப்படிலாம் பார்த்திருப்பாங்கப்பா. நான் நீங்க என்ன மகளா பார்த்தீங்களே, என்ன மகளா பார்த்தீங்களே. என்னுடைய அவர் எத்தனையோ ஆண்களுடைய கண்கள் என்னை இச்சையோடு பார்க்கும்போது நீங்க என்ன பாவியா பார்த்தீங்களப்பா, என் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாய் நீதியா என்ன பார்த்தீங்களே. என்ன பண்றவ தன்னை உணர்ந்தவளாய். வாசிங்கப்பா. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அவங்க மேல என்ன பண்ணாங்க? கல்லெறிய வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஃபேமஸ் உள்ள ஸ்திரீ. இன்றைக்கு பெரியவர்னா நாளைக்கு அவர், இன்றைக்கு சிறியோர்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? நாளைக்கு பெரியவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க? போல தொட்டின்னு வராங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு எப்படியா இருந்தாங்க? இன்பமா இருந்தா, விலையேற பெற்றவளா இருந்தா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தா, அவ துக்கத்தை மாற்றுவா இருந்தா. இன்னைக்கு எப்படி ஆயிட்டாவா? கல்லெறியத்தக்கதாய் பாவியாய் மாறிவிட்டா. நம்ம அநேகருக்கு எப்படியா இருக்கிறோம்? தேவ பிள்ளையே, அவர்கள் தாய் ஆகணும்னு நம்ம எப்படி இருப்போம்? நீதான் எல்லாமே, உன்னை தவிர எனக்கு யாருமே, நீதான் எனக்கு தாய் தகப்பன், உன்னாலதான் எனக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம மூலியமா எந்த காரியமும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளை போல குழம்புல போட்டு என்ன பண்ணுவோம்? தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அப்ப நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவ எப்படி எல்லாம் உடைஞ்சிருப்பா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அவ விபச்சாரத்தில் பிடிபட்டவர், பாவத்தினால பிடிபட்டவர். சாதாரண காரியமா தான் பரவாயில்ல, அவ அந்த இடத்துல எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பான். அந்த ஊருக்குள்ள அவ எப்படி இருந்திருப்பான், அவர்கள் எப்படி துரத்தி கொண்டு வந்திருப்பார்கள், எத்தனை கல் அவள் மேல் பட்டு இருக்கும். ரத்த வெள்ளத்தோடு கூட கிடந்திருப்பாள், கண்ணீரோடு கூட இருந்திருப்பாள். அதெல்லாம் நினைத்துதான். வாசிங்கப்பா. இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன வார்த்தை நிமித்தமா தேவன் மீது அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தார். அதனால்தான் கண்ணீர் வழியில் ஓடுகிறது. பாத தண்ணீர் ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தன் தலை மயிரை பாதத்தினால் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? துடைத்துக் கொண்டிருக்கிறார். ஓயாமல் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க. இயேசு என்னைக்கு என் பாவத்தை மன்னிச்சாரோ அன்னிலிருந்து புறச்சாதிகள் என்னை எப்படி பார்க்கறது இல்ல, விபச்சாரியா பார்க்கறது இல்ல. அது வரைக்கும் விபச்சாரியாய் பார்த்தவர்கள், அது வரைக்கும் பாவியாய் பார்த்தவர்கள், அது வரைக்கும் அக்கிரமம் செய்கிறவர்களாய் பார்த்தவர்கள், இயேசுவின் பார்வை அவர் மீது நீதியாய் பட்டதுனால அந்த பாவம் அந்நியோடு என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு போயிடுச்சு.
இங்கதான் போட்டிருக்கு அவள் விபச்சார ஸ்திரீ. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவள் பாவியான ஸ்திரீ, அவள் பாவியான ஸ்திரீ தான் போட்டிருக்கு. இந்த இடத்துல அவள் கையும் மெய்யுமா இப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரீன்னு போட்டிருக்கு. ஏன்னா அவள் எதனால் அதிகமாய் அன்பு கூறுகிறாள் என்று தெரியத்தக்கதாய் தேவன் இந்த இடத்துல தன்னுடைய ஊழியக்காரிக்கு ஆவியினால வெளிப்பாடு கொடுத்து இந்த இடத்துல அவள் விபச்சாரத்தினால் பிடிப்பட்டவள், அதனால மிகவும் அன்பு கூறுகிறாள். சீசரை காட்டிலும் அதிகமாய் அன்பு கூறுகிறாள். மற்ற எல்லோரை காட்டிலும் அவள் அதிகமாய் அவளை நேசிக்கிறாள். ஏன் தெரியுமா? அவள் ஆக்கினிக்கு தீர்க்கப்பட்டவள். அவள் என்ன பண்ணலாம்? அவள் செய்த பாவங்கள் ஆக்கினிக்கு உட்பட்டமா. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு அவளை போல நம்ம இல்லைன்னு நினைக்காதீங்க. அவள் விபச்சார பாவத்தினால பிடிப்பட்டா. நம்ம எந்த பாவத்தினால பிடிப்பட்டோம்? எந்த அக்கிரமத்தினால பிடிப்பட்டோம்? எந்த சாபத்தினால பிடிப்பட்டோம்? எந்த காரியத்தினால பிடிப்பட்டோம்? ஏதாவது ஒரு காரியம் நம்ம ஆக்கினிக்கு என்ன பண்ணிருக்கோம்? நடத்தி கொண்டு போயிருக்கோம். ஆனா அவர் சொல்றார், நானும் உன்னை என்ன பண்றது? ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அதுதான் இயேசுவினுடைய அன்பு. நம்மளாம் ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்பட வேண்டியவர்கள். அவருடைய கல்வாரி ரத்தம் நம்ம என்ன பண்ணிச்சாரு? தீர்க்க முடியாதபடிக்கு மாற்றி போட்டது. வாசிங்கப்பா. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவனோ இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாயே. உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்று எங்கே போகிறேன் என்று அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கவில்லை. நான் நியாயம் தீர்த்தால் தீர்ப்பு சத்தியத்தின்படி. என் தீர்ப்பு எப்படி இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்கும். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? அப்ப நியாயத்திற்கு வரப்போகிறது தேவ பிள்ளையே. அது சத்தியத்தின் பிரகாரம் இருக்கும். இன்னைக்கு அவருக்கு முன்னாடி மாம்சத்தின்படி அவன் என்ன பண்ணல? நியாயம் தீர்க்கல. ஏன்னா அவள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. வாசிங்கப்பா. ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவும் பிதாவுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாய பிரமாணத்திலும் எழுதி இருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே வாசிங்க என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக என்னையும் அறியீர்கள், பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிந்தீர்கள் என்றால் இயேசப்பா வாழ்க்கை யார் அறியலாம்? பிதாவை என்ன பண்ணலாம்? அறியலாம். அறியத்தக்கதாய் தான் குமாரன் என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு வந்தார். பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாருக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதை அறிவிக்கத்தக்கதாய் பூலோகத்துக்கு தேவன் என்ன பண்ணாரு? மனு உருவாய் கடந்து வந்தார். ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன பண்ற? பாவங்களை மன்னிக்கிறார். அந்த அன்புக்கு தக்கதார அவ 300 வெள்ளிக்காசு என்ன பண்றாவ? அற்பமா நினைக்கிறார். நற்கிரியைகளை தேவனிடத்தில் என்ன பண்ணாவ? பார்த்தா. ஏசப்பா எல்லாரும் மனுஷரும் கல்லெறியும் போது அவர் என்ன பண்ண? அவன் மேல கல்லெறியே. எல்லாரும் என் பாவங்களை சுட்டி காட்டும் போது அவர் என்ன பண்ணல? என் பாவத்தை சுட்டி காட்டலையே.
எல்லாரும் அவன் என்ன பண்ணாங்க, பேசின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணல, பேசின்னு சொல்லலையே. அதனாலதான் அவன் அதிகமாய் நேசிக்கிறான். அதனாலதான் அவன் பாதங்களை ஓயாம முத்தம் செய்கிறார். அந்த வாசிங்கப்பா, கலாத்தியர் எடுத்து வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்றார், பிழைத்திருக்க. அவர் சிலுவையில மாம்சத்தை என்ன பண்றார், அறிந்தார். தன் விபச்சார பாவத்தை என்ன பண்ணார், அறிந்தார். அதனால்தான் பிழைச்சிருக்கிறார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ மெய்யாகவே அவளை குறித்து என்ன பண்ணிருப்பாங்க, நற்கிரியாய் பேசியிருப்பாங்க. அன்றைக்கு ஒரு நாள் தான் அவள் பாவி என்ன பண்ணா, தெரிந்து கொள்ளப்பட்டார். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பேசப்படுதோ அவளுடைய மன்னிப்பும் அவளுடைய நற்கிரியும் இயேசுவை அதிகமாய் நேசித்து என்ன பண்றானுவா பேசுறோம். இன்னைக்கு சிலுவை தியானத்துல கூட அவளை பத்தி என்ன பண்றோம், அவர் சரீரத்துக்கு ஏதுவான என்ன பண்ணா அந்த தைலத்தை உடைத்து பூசுகிறார். அவர் மறிக்க போகிறாரு. அந்த மறிப்பதற்கு ஏதுவான காரியத்தை அவர் என்ன பண்ற, நற்கிரியினாலே அலங்கரிக்கிற. எல்லோரும் கண்களை மூடி, இயேசுப்பா இடத்தில் நாங்கள் அதிகமாய் தகப்பனை மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். அந்த மன்னிப்புக்கு தகுதியா அதிகமாய் நேசிக்கத்தக்கதாய், அதிகமாய் நற்கிரியினாலே எங்களை அலங்கரிக்கத்தக்கதாய் தெய்வமே எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் எதெல்லாம் விளையாட பெற்றது நினைக்கிறோமோ அதெல்லாம் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்கப்பா. இது எனக்கு விளையாட பெற்றது, இது எனக்கு விளையாட பெற்றதுக்கு நாங்க நினைக்கிறோமோ ஆண்டவரே அவள் அர்ப்பணித்தாள் ஐயா, அவள் அர்ப்பணித்தாள். அதனால்தான் இன்றைய வரைக்கும் பேசப்படுகிறார். நாங்கள் அர்ப்பணிக்காதனால்தான் ஆண்டவரே எங்களால பேச முடியும். ஆண்டவரே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். உமது இரத்தத்தால் என்னை மீட்டீர், நன்றி இயேசுவே. உமது இரத்தத்தால் என்னை மீட்டீர், நன்றி இயேசுவே. உங்கள் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் எல்லாம் நீரே. உங்கள் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் எல்லாம் நீரே. நீதானையா அதனை பணியாய் பாடியிருப்பார். பாவங்களை மன்னித்தவரே, என்னை ரட்சித்தவரே, வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கு நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கு நான் அடிமைப்படேன். நேசம் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை நானேயா. நேசம் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை நானேயா. அவள் அதிகமாய் நேசிக்கத்தக்கதை காரணம் ஆண்டவரே, இந்த நண்பாலே என் உள்ளம் கவர்ச்சிடையா. எத்தனையோ பேர் ஆண்டவரே என்னை தேடி வந்த போதிலும் ஆண்டவரே என்னை உண்மையாய் நேசித்த தெய்வம் நீதான். என் பாவங்களை மன்னிக்கத்தக்கதாய் என்னை ரட்சிக்கும்படி தெய்வமே என் அருகில் வந்தவர் நீதான் அப்பா. அதனால தான் அவர் சொல்றான், தெய்வம் எங்களை ஏற பெற்றதை கொடுக்கிறேன், நற்கிரியினாலே இவளை அலங்கரித்துக் கொண்டார் என்று சொல்லுகிறார். நம்மளை பார்த்து சொல்றார், தேவ பிள்ளைகள் நம்ம பாவங்களை மன்னிக்கப்பட்டது, நம்ம ஒழுங்கின்றே மாற்றப்பட்டிருக்கிறது.
நம்முடைய அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கு. என் அன்பா அன்பு கூறுகிறாயா, சீமோனே, நீ என் தண்ணி கொடுக்கவில்லை, என் கால்களை கழுவவில்லை, என் பாதங்களில் குற்றம் செய்யவில்லை. ஆனா இவ்வளவோ வந்ததிலிருந்து ஓயாமல் இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நீங்க யாரு நேசிச்சாலும் ஏசப்பா அதிகமா நேசிக்கணும். இன்னைக்கு அவர்கள் எல்லாம் நேசிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஏசப்பா தான். இன்னைக்கு உலகம் மேன்மையா நினைக்கிறது யார் தெரியுமா? காரணம் ஏசப்பா தான். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கணும், அது ஏசப்பா தான் காரணம். அதனால்தான் அவள் நற்கிரியனாலே தன்னை அலங்கரிக்கிறார். அவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். அதனால்தான் அவள் அதிகமாய் அந்த காரியத்தில் அன்பு கூறுகிறார் தேவனிடத்தில். இந்த நாளிலே கூட தேவனிடத்தில் அன்பு கூறுதல் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று வார்த்தையின் பிரகாரம் தேவனே உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். இடத்தில் அதிகமாய் அன்பு கூற தெய்வம் எங்களுக்கு உதவி செய்கிறார். அன்பின் கருத்துக்களை வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்க தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்க வழி நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை மறவாதே. ஆமென்.